210 தொகுதிகளில் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. இவர் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த ரமணா படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம். பிரிஞ்சா தப்பு, பிரிஞ்சு வந்த ரிசல்ட்டும் அதை காட்டுச்சு. அதை எடப்பாடி ஏற்றுக்க மறுத்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி சேர்ந்தா கூட்டினா வருதுன்னு. சரி, அந்த சேர்ந்தாங்கிற இடத்துல யார் ஓட்டலாம் இருக்கு? கூட்டணி யாருடன் என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கே வழங்குகிறோம்னு ஒரு தீர்மானம் போட்டது ஏதோ வரலாற்றில் நடக்காத தீர்மானம் மாதிரி. இது வழக்கமா அது பிஜேபிக்கான மெசேஜ் அப்படின்லாம் அப்படி நீங்க பார்க்கணும்னா 1000 பார்க்கலாம். அமித்ஷாவினுடைய மௌனம் இருக்குல்ல, அந்த மௌனம் கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாக அதிமுகவை மையப்படுத்தி டெல்லிக்கு எடுக்கப்படும் விமான டிக்கெட்டுகள், சில பயணங்கள், இதையெல்லாம் வச்சுதான் அப்போ எடப்பாடி ஏதோ துணிச்சலா எதையோ ஒன்று பிஜேபிக்கு சொல்ல வராரோன்னு யோசிச்சு சில பேர் சொல்றாங்க. வேற யாரையும் நான் சேர்ப்பேன் அல்லது பிஜேபி கிட்ட சொல்லிட்டு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்கிற வார்த்தைகள் இருக்கிற அந்த தீர்மானம் சொல்லுது. ப்ராக்டிக்கலாக அது எவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை. நாளைக்கு அமித்ஷா அவர் போன போடுறாரு, தேமுதிக வரேங்கிறாங்க, சேர்த்துக்கோங்க, அவங்க வருவாங்க, சேர்த்துக்காதீங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு முடிவெடுத்தால் அதை மீறி செயல்படுத்துகிற துணிச்சல் எடப்பாடிக்கு இருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. இங்கே பிஜேபிக்கு இடம் இருக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு இடம் இருக்கு, ஆனால் மத அரசியல் பண்றதுக்கு இங்கே இடமே இல்லை. அது ஏற்கனவே சூடுபட்டாங்க. வேல் யாத்திரைன்னு ஒன்று உப்பு பெறாத ஒரு விஷயத்தை தொட்டு அதனால ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு அவங்க சில்மிஷம் பண்ணுறதுனால தான் திமுக எதிர்க்கிறாங்க. திருப்பரங்குன்ற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு போய் கேட்டுப்பாங்க. நாங்கள் இந்து முஸ்லீம் ஒன்றா தான் இருக்கிறோம், எங்களுக்கு வேணும்னா கார்த்திகை தீபத்தை ஏற்றிக்கிறோம், கடா வெட்டுறோம், வெட்ட வேணாம் சொல்கிறத புரிஞ்சுக்கிறோம், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். வெளியிலேருந்து வர்ற ஆட்கள் தான் இங்கே தகராறு பண்ணுறாங்க. அந்த வெளிநபர்கள் திமுக, நீங்கள் சொல்கிற திமுக ஆகட்டும், இன்னொருத்தர் சொல்கிற பிஜேபி ஆகட்டும், யாராக வேணாலும் அரசியலுக்கு அங்கே இடம் இல்லை, இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. மக்களுடைய உரிமைகளுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு குரல் கொடுக்காம வெறும் மதத்தில் மட்டும் அரசியல் பண்ணணுங்கிறதுக்கு மட்டும் 10 இடத்துல கூடி நிற்கிறீங்களே, உங்களை என்ன பண்ணுவாங்க பாவி மக்கள்? இந்த ஜென்மத்தில் நீங்க கோவையில ஜெயிக்க முடியுமா? அருண் நேரு அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திச்சதன் பின்னணி அந்த அமலாக்கத்துறை அந்த விவகாரம் தான் இருக்கும்னு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அப்படி ஒருவேளை நிர்மலா சீதாராமனையோ மத்திய அரசையோ அவங்க சரிப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் இந்த உலகமே பார்க்குற மாதிரி ஃபோட்டோ நல்லா இருக்குன்னா டை இருப்பா, கொஞ்சம் டையை சரி பண்ணிக்கிறேன், இப்படி இல்லாமல் அருண் நேரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு போய் நிர்மலா பார்ப்பாரு. இன்னைக்கு மத்திய விசாரணை அமைப்புகள் அத்தனையுமே அரசியலுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பிஜேபி அரசு மத்திய விசாரணை அமைப்புகள் அத்தனையுமே ஏவி தான் விடுறாங்க எதிர்கட்சிகளுக்கு. அப்போ நேரு அப்பளுக்கற்ற நேருவுக்கு எதிராக நீங்கள் இது இப்படி செய்யலாமாலாம் நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். மறைமுகமா நேருவை காப்பாற்றுவதே பிஜேபி தான். இதெல்லாம் சுத்த நாடகம். நீங்க நிஜமாவே நேரு மேல நடவடிக்கை. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அதிமுக பொதுக்குழு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 16 தீர்மானங்கள். அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணின விஷயம், நான் ஃபோக்கஸ் பண்ண விஷயம்னா 210 தொகுதிகளில் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. அது சாத்தியமா 210 தொகுதிகள் அப்படின்னு உங்களுடைய பார்வை? இந்த 210 எப்படி அறைவானேன்னு அவரே அதில் விளக்கமாக சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான என்டிஏ ஒரு அணியாக நின்னாங்க 24 தமிழ்நாட்டில். எடப்பாடி தனி அணியாக நின்னார். பிஜேபிகிட்டேருந்து கோச்சிட்டு கடைசி ஒரு 4 மாதத்துக்கு 6 மாதம் முன்னாடி வந்துட்டார் இல்லையா, அண்ணாமலை மேலே இருக்க கோபத்தை அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமலோ அல்லது இவருடைய ஆளுமையை காட்ட முடியாமலோ கூட்டணி விட்டு வெளியே வந்தார். இவர் தேமுதிக மட்டும்தான் சேர்த்துக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பெரிய மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார், அமைக்க முடியல. அப்படி தனிச்சு நின்றபோது நாங்கள் வாங்கிய வாக்குகளையும் பிஜேபி தலைமையிலான என்டிஏ வாங்கிய வாக்குகளையும் சேர்த்தால் 84 தொகுதிகளிலே 40க்கு 40 தோற்ற நிலையிலும், சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தால் எங்கள் இருவரின் வாக்குகளை கூட்டினால் 84 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லி, அப்போ அந்த கணக்குப்படி நாங்கள் 210ன்னு ஒரு முடிவுக்கு வராரு அவர். இவர் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த ரமணா படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம். பிரிஞ்சா தப்பு, பிரிஞ்சு வந்த ரிசல்ட்டும் அதை காட்டுச்சு. அதை எடப்பாடி ஏற்றுக்க மறுத்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி சேர்ந்தா கூட்டினா வருதுன்னு. சரி, அந்த சேர்ந்தாங்கிற இடத்துல யார் ஓட்டெல்லாம் இருக்குது? அந்த பிஜேபி வாங்கின 18% ஓட்டு இருக்கு இல்லையா, அதில் தினகரன் ஓட்டு இருக்குது, ஓபிஎஸ் ஓட்டு இருக்குது. அந்த இருவரும் நீங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் உங்களை டெபாசிட் இலக்க செய்கிற அளவுக்கு அவங்க வாங்கிய வாக்குகள் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்தாதான் அவர் கணக்குப்படி 84 வரும், அவருடைய எதிர்கால கனவுப்படி 210 வரும். பரவாயில்ல, ஒரு தலைவர் தேர்தலை கை கட்டிய தூரத்தில் வைத்துக்கொண்டு ஒரு பொதுக்குழுவை கூட்டுகிற போது அந்த நிர்வாகிகளுக்கு, அந்த முக்கியஸ்தர்களுக்கு, மாவட்ட மாநில
பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு தலைவர் பேசுகிறோம். அதை எடப்பாடி சரியாக செஞ்சார் தான் நான் பார்க்குறேன். அதில் தீர்மானம் போட்டதை பற்றிலாம் சில 16, 18 அதெல்லாம் நம்பர்ஸ் தான். இன்னொன்று, கூட்டணி யாருடன் என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கே வழங்குகிறோம்னு ஒரு தீர்மானம் போட்டது ஏதோ வரலாற்றில் நடக்காத தீர்மானம் மாதிரி இல்லை. இது வழக்கமாக குறிப்பாக தேர்தல் நெருங்குகிற போது எல்லா கட்சி பொதுக்குழு செயற்குழுலையும் போடுற தீர்மானம் தான் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அதிகாரத்தை கொடுப்பாங்க. அது வந்து பிஜேபிக்கான மெசேஜ் அப்படின்லாம் அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா 1000 பார்க்கலாம். எல்லாருக்குமான மெசேஜ்னு பார்க்கலாம். தன்னுடைய உறுதித்தன்மையை, தன்னுடைய தலைமை பண்பை, தான் அமர்ந்திருக்கிற அந்த சீட்டினுடைய அந்த உறுதியை காட்டுறதுக்கு கூட சொன்னார்னு எப்படி வேணாலும் பார்க்கலாமே தவிர அந்த தீர்மானம் ஏதோ வழக்கத்தில் இல்லாதது அல்ல. அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல, அதிமுக வரலாற்றிலே அது புது தீர்மானமும் கிடையாது. அதாவது இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா அவரை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்ல மறுக்கிறார் அல்லது மறந்து விட்டார், அல்லது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அவருக்கு கண்டிக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாடு பிஜேபியினுடைய அத்தனை தலைவர்களும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. இவரும் 119 தொகுதி போயிட்டு வந்துட்டார், என்னை தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு. நேற்று அவரை மீண்டும் முதலமைச்சராக்குவோம்னு கூட சூழலிச்சிருக்கிறாங்க பொதுக்குழுவில். அப்போ அந்த அமித்ஷாவினுடைய மௌனம் இருக்குல்ல, அந்த மௌனம் கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாக அதிமுகவை மையப்படுத்தி டெல்லிக்கு எடுக்கப்படும் விமான டிக்கெட்டுகள், சில பயணங்கள், இதையெல்லாம் வச்சு தான் அப்போ எடப்பாடி ஏதோ துணிச்சலாக எதையோ ஒன்று பிஜேபிக்கு சொல்ல வராரோன்னு யோசிச்சு சில பேர் சொல்கிறாங்க. அது என்னை கேட்காமல், என் அனுமதி இல்லாமல் இந்த அணியில் யாருக்கும் இடமில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறத மறுக்க முடியாது. அப்போ அதுக்கான அர்த்தம் வந்து ஓபிஎஸ் அவர்களையோ இல்லை வந்து டிடிவி அவர்களையோ உள்ளே சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே 0% தான். அவருடைய நேற்று முன்தினம் வரையினான அந்த வார்த்தைகளை கவனித்தா அதுவும் ஒரு மெசேஜ். வேறு யாரையும் நான் சேர்ப்பேன் அல்லது பிஜேபி கிட்ட சொல்லிட்டு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்கிற வார்த்தைகள் இருக்கிற அந்த தீர்மானம் சொல்லுது. ப்ராக்டிக்கலாக அது எவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை. நாளைக்கு அமித்ஷா அவர் போன போடுறாரு, தேமுதிக வரேங்கிறாங்க, சேர்த்துக்கோங்க, அவங்க வருவாங்க, சேர்த்துக்காதீங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு முடிவெடுத்தால் அதை மீறி செயல்படுத்துகிற துணிச்சல் எடப்பாடிக்கு இருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. இது எல்லா விவகாரங்களுக்கும் பொருந்தும். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புல ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை யார் வலுவாக எதிர்க்கிறார்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்றாங்க. காவி வந்து தமிழக நலனுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. ஆனா 210 தொகுதிகள் அப்படிங்கிறது பிஜேபியுடனான கூட்டணியோடு சாத்தியம் அப்படிங்கிறதுமே அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அப்படி இல்லை. முதல் விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது, காவி தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு திமுக சொன்னதா நான் பார்க்கல. காவி ஒன்றும் பெரிய தள்ளி வைக்கப்பட வேண்டிய கலர் அல்ல. திமுகவும் அப்படி ஒரு ஸ்டாண்டு வெளிப்படையாக எடுக்கலை. அந்த மதவாதிகள் என்று அவர்கள் பார்க்கிற ஆர்எஸ்எஸ், இந்த முன்னணி, இந்த அமைப்புகள், பிஜேபியினர் அவங்க அப்படி அழைக்கிறாங்க, சங்கிகள்னு கூட சில பேர் பேசுகிறாங்க. தவிர காவி நிறம் தமிழ்நாட்டுக்கு எதிரி அப்படின்னு அவங்க சொல்லலை. சும்மா இருக்கிற திருவள்ளுவரில் சிலையிலையோ அல்லது கம்ப்யூட்டரில் போய் அவருடைய படத்துலையோ போய் காவியை சுற்றி விடுறத அவங்க எதிர்ப்பாங்களே தவிர காவி நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு வண்ணம் அப்படின்லாம் அவங்க எதுவும் அஃபிஷியலாலாம் டிக்ளேர் பண்ணலை. மத உணர்வுகளில், இயல்பான வாழ்க்கையில் இப்படி இந்த காவி சாயத்தை பூசிக்கிட்டு வந்து சில சில்மிசம் பண்ணாதீங்கிறது திமுகவுடைய குரல் மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் அதுதான். இங்கே பிஜேபிக்கு இடம் இருக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு இடம் இருக்குது, ஆனால் மத அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே இடமே இல்லை. அது ஏற்கனவே சூடுபட்டாங்க. வேல் யாத்திரைன்னு ஒன்று உப்பு பெறாத ஒரு விஷயத்தை தொட்டு அதனால் ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு அவங்க சில்மிஷம் பண்ணுறதுனால தான் திமுக அதை எதிர்க்கிறாங்க. இது ஒரு பக்கம். திருப்பரங்குன்ற விஷயமே இல்லைன்னா கூட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ஒரு நிரந்தரமான நிலையான திட்டங்கள் அப்படின்னு இதுவரைக்கும் எதையுமே செய்யலை பிஜேபி. கேட்டால் இத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் பட்டியல் போடுவாங்களே தவிர இதெல்லாம் குஜரால் மாதிரி, தேவகோடா மாதிரி மிக பலவீனமான பிரதமர்கள் இருந்தால் கூட டிஃபால்ட்டாக வர்ற நிதிகளை வேணால் நீங்கள் பட்டியல் போடுங்க. தமிழ்நாட்டுக்கென, தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வரணுன்னு நான் தமிழனா பிறக்கலையேன்னு ரொம்ப ஏங்குறேன், தமிழ் தெரியலேன்னு கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் ரைட்டு, உணர்வை மதிக்கிறோம். பிரதமர் அப்படி சொல்லும்போது ஒரு தமிழனா நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுதா? நீங்கள் ஃபைலில் கையெழுத்து போடும்போது, நிர்மலா இங்கே வாங்க, ஒரு ஃபைல் என்கிட்ட வந்திருக்கு, இத்தனை கோடி உத்தரப்பிரதேசக்கு ஒதுக்கிறேன், பீகார், அந்த தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கே, அங்கே எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காரா பிரதமர்? கேட்டிருந்தா இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குமே, ஒரு ஸ்கீம் வந்திருக்குமே. அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2வது தேர்தலே, நாடாளுமன்ற தேர்தல் அடுத்தது முடிஞ்சு 1 வருஷம் ஆகிப்போச்சு. எய்ம்ஸ் மதுரையில் வரவே இல்லையே. இதையெல்லாம் செய்யாததுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் ஏற்கிற மனநிலையில் இல்லை. சரியா? இது இப்படி இருக்கிற போது வேறு என்ன செஞ்சால் நம்ம உள்ள ஊடுருவலாங்கிறதுனால தான் தீபம் ஏற்ற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நானும் இந்து தான், எனக்கும் நம்பிக்கை இருக்குது, நானும் வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றுறவன் தான், வாய்ப்பு கிடைச்சா கோயில்களுக்கு போகலாம், தீபம் ஏற்றலாம். யார் சொல்கிறா, எதுக்கு சொல்கிறாங்க,
எந்த சூழலில் சொல்கிறாங்கிறது கவனிக்கிற போது இவர்கள் நடந்து கொண்ட இந்த 1 வார 10 நாள் நிகழ்வுகளில் நேர்மை இல்லை, அல்லது வெறுமனே அது இந்து மத உணர்வு தான் அப்படின்னு சொல்ல முடியல. அவங்க தரப்புல திமுக கிளப்பி விட்டதுன்னு சொல்றாங்க, திமுக தரப்புல பாஜக கிளப்பி விட்டதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், மக்கள் ரெண்டையுமே நிராகரிக்கணும். மக்களா திருப்பரங்குன்ற ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டு பாருங்க. நாங்க இந்து முஸ்லீம் ஒன்னா தான் இருக்கிறோம், எங்களுக்கு வேணும்னா கார்த்திகை தீபத்தை ஏத்திக்கிறோம், கெடா வெட்டுறோம், வெட்ட வேணாம் சொல்றதை புரிஞ்சுக்கிறோம், நாங்க நல்லா தான் இருக்கிறோம். வெளியிலிருந்து வர்ற ஆட்கள் தான் இங்கே தகராறு பண்ணுறாங்க. அந்த வெளிநபர்கள் திமுக, நீங்கள் சொல்கிற திமுக ஆகட்டும், இன்னொருத்தர் சொல்கிற பிஜேபி ஆகட்டும், யாராக வேணாலும் அரசியலுக்கு அங்கே இடம் இல்லை, இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. எந்த கட்சியாக யாருங்க என்னங்க அதுக்கு நீங்கள் தீப ஏத்தலைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு ஒன்று சொல்கிறாங்க, அதில் நீதிபதி மேலே சில விமர்சனங்கள் இருக்குது. கண்டக்ட் 6 மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், 6 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றுங்கிறாங்க. 6:05 தான் குறைஞ்சபட்சம் மயிலாடு விளக்கு ஏற்றலைன்னு போய் சொல்லணும். நீங்கள் கோர்ட்டு ஹாலுக்குள்ளே அப்போ தான் போய் நுழையணும். 5 மணிக்கே போய் கண்டெம்ட் எடுக்கிறீங்களே, விளக்கு ஏற்றலைன்னா இன்னும் 1 மணி நேரம் இருக்காங்க, ஏற்றுவாங்க ஏற்ற மாட்டாங்கிறது வேற. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்டப்பார்வை தானே பார்க்கணும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எப்போ வரும்? 6:01 தான் வரும், அது கூட ஓரலாக தான் வரும். அதை உட்காந்து இவர்கள் விளக்கேற்ற இந்த மாதிரி நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் இன்று சொன்ன தீர்ப்பின்படி 6 மணிக்குள் இவர்கள் தீபத்தை ஏற்றவில்லைன்னு அடிக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகுமே. அந்த பெட்டிஷனை ரெடி பண்ண அப்போ 6:05 6:10 தானே நீங்கள் முதல்ல ஓரல் ரெப்ரசன்டேஷனே பண்ண முடியும். 6 மணிக்கு முன்னாடியே கண்டெம்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி அதையெல்லாம் சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த அரசு போயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீபத்தை ஏற்றலைங்கிறதுக்கு அரசியல் ரீதியான சந்தேகப்படுறதுக்கு இவ்வளோ கிளம்பி வர்றீங்களே பிஜேபி. அதே மதுரைக்கு மெட்ரோவை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அங்கே இருக்கிற மக்களுக்கு இது போதும், பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனே நல்லா இருக்கு, கோயம்புத்தூரில் இது தேவையில்லை, அங்கே இருக்கிற மக்கள் தொகை 11 கணக்குப்படி பத்தாது, அதுக்கப்புறம் 14 வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை பேர் பிறந்திருக்கா, நீ போன வருஷம் வரைக்கும் கணக்கு பார்த்தாலும் நிதி ஒதுக்குறீங்க, நேராக கலெக்டருக்கு அனுப்புறீங்க. உங்ககிட்ட அந்த கணக்கு இருக்குல்ல, இல்லை இந்த புது கணக்கை அனுப்புங்க, ஏதாவது கேட்கணும்ல, கேட்கல. அந்த கோயம்புத்தூரில் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற விடலைன்னு 3ஆவது நாள் 10 இடத்துல மறியல் பண்ணுறாங்க பிஜேபியினர். உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? இங்கே மெட்ரோ ரயிலை நிராகரிச்சதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களா கோவை மாநகர பிஜேபி? அதுக்கும் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு தீபத்துக்காகவும் 10 போராட்டம் பண்ணா கூட மக்கள் சரி பரவாயில்ல, நம்ம உணர்வுகளுக்கு நம்ம உரிமைக்கும் குரல் கொடுத்தாங்க, இப்ப நம்ம உணர்வுகளுக்கும் அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு கடந்து போவாங்க, அல்லது உங்களை ஆதரிக்க நினைப்பாங்க. மக்களுடைய உரிமைகளுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு குரல் கொடுக்காம வெறும் மதத்துல மட்டும் அரசியல் பண்ணணுங்கிறதுக்கு மட்டும் 10 இடத்துல கூடி நிக்கிறீங்களே, உங்களை என்ன பண்ணுவாங்க கோவை மக்கள்? இந்த ஜென்மத்தில் நீங்க கோவையில ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? எப்படி உங்களை ஏத்துக்குவாங்க? ஒரு ஆதங்கம் வருமா வராதா? ஸோ இந்த உணர்வின் அடிப்படையில் தான் அந்த முடிவுக்கு எல்லோரும் வர்றமே தவிர தமிழ்நாட்டில் பிஜேபி வளரலை, வளராது. இந்த எண்ணம், இந்த மனநிலை மாறாத வரைக்கும் வளரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அதனால தான் நான் கேட்குறேன், பிஜேபியோட கூட்டணி வச்சா 210ங்கிறது சாலிடா சாத்தியம் இல்லை? கூட்டணியை வச்சுட்டார் எடப்பாடி, வேற வழி இல்லை. நாங்கள் இந்த மாதிரி மக்களின் உணர்வுகளுக்கு மாறாக பிஜேபி நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் கூட்டணி வைத்து விட்டோம், ஏதோ எங்களுக்கு கை நடுங்குகிறது நான் பேசுவார். இந்த பிஜேபி வைத்து கொண்டு நாங்கள் 200 இடங்களுக்கு மேல் ஜெயிப்போம்னா ஒரு தலைவர் பேசுவார். அப்படிதான் பேசணும்னு நான் முதல்ல சொன்னேன். அதைத்தான் எடப்பாடி செஞ்சிருக்கிறார். யதார்த்தம் அதுதானாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனாலும் மக்கள் தான் இறுதி முடிவு எடுக்கணும். அடுத்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ KN நேரு அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்படுகிறார். அப்படிங்கிறதுல அருண் நேரு அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திச்சதன் பின்னணி அந்த அமலாக்கத்துறை அந்த விவகாரம் தான் இருக்கும்னு கேள்விகள் எழுப்பப்படுது. சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அப்படி ஒருவேளை நிர்மலா சீதாராமனையோ மத்திய அரசையோ அவங்க சரிப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் இந்த உலகமே பார்க்குற மாதிரி ஃபோட்டோ நல்லா இருக்குன்னா டை இருப்பா, கொஞ்சம் டையை சரி பண்ணிக்கிறேன், இப்படி இல்லாமல் அருண் நேரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு போய் நிர்மலா பார்ப்பாரு. யதார்த்தம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஊரறியா அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். குறிவைக்கப்படுகிறாரான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. 110% குறிவைக்கப்படுகிறார். அது இயல்பு அரசியல். இன்னைக்கு மத்திய விசாரணை அமைப்புகள் அத்தனையுமே அரசியலுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சு இந்த பிஜேபி அரசு, பர்டிகுலராக மோடி தலைமையிலான அரசு. மத்திய விசாரணை அமைப்புகள் அத்தனையுமே ஏவி தான் விடுறாங்க எதிர்கட்சிகளுக்கு. அப்போ நேரு அப்பழுக்கற்ற நேருவுக்கு எதிராக நீங்கள் இது இப்படி செய்யலாமாலாம் நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். அவர் தப்பு பண்ணியிருக்காரான்னு நடவடிக்கை எடுங்க, எல்லாருமேலே எடுக்கணும். ஒரு FIR போடுங்கன்னு கதறாங்களா அமலாக்கத்துறை. 2வது கடிதம் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாடு DGPக்கும் தலைமைச் செயலாளருக்கும். எதுக்காக இவ்வளோ ஆர்வப்படுறீங்க? சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் சட்டப்படி நடக்கணும்னா நீங்கள் FIR போடுங்கன்னு ரொம்ப மக்களுடைய வரிப்பணம் இப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நல்ல ஒரு உணர்வுகளோடு இதை அனுப்பியிருக்காங்கல்ல. FIR போடுங்கன்னு சொல்லி, ஏன்னா போட்டால் தான் அமலாக்கத்துறை உள்ள வர முடியும். அந்த FIR பேஸ் பண்ணி அவங்க ஒரு ECIR போடுவாங்க. அவங்க ஒரு FIR மாதிரி அவங்களுடைய FIR அது ECIRங்கிறது. அதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்களே. 4 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 7 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே FIR போட்டு
சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற அளவுக்கு தயாராக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. அமலாக்கத்துறை அந்த 7 பேர் வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு அது போச்சா? சும்மா ஞாபகம் வருதான்னு பாருங்க. வருதா? ஞாபகம் வருதா? இல்லை. இப்போ புரியுதா அது ஏன் அரசியல்னு சொல்கிறோன்னு? தப்பு செஞ்சால் நீங்கள் வேலுமணி தங்கமணி வீட்டுக்கும் போகணும், நேரு வீட்டுக்கும் போகணும், நான் மறுக்கலை. அது என்ன திமுக மந்திரிகள் மேலே மட்டுமே போகிறதுனால தான் இந்த விசாரணை அமைப்புகள் கேலிக்கூத்துக்கு கேலிக்குரியதாக ஆகின்றன. அவங்க பொதுவா இதை கேட்கும் போது நிறைய விஷயங்கள் என்னன்னா, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் அடிப்படையில நாங்க இதை செய்யறோம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வாய்ஸ் நோட்டு இல்ல வந்து அந்த ஒப்பந்ததாரர்கள் பேசினது, இந்த மாதிரி ஆடியோ ப்ரூஃப் 100%, 110% ஆதாரம் இருக்கலாம், நான் நம்புறேன். நேரு மேல அதனால அப்பழுக்கற்ற நேர்மதியா வந்தீங்க நம்ம கேட்கல. இதுல காட்டுற ஆர்வத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் மேல காட்டலையே ஏன்? அப்ப இது நயினா நாகேந்திரன் விஷயத்துல 4 கோடி ட்ரெயின்ல 4 கோடி எல்லாம் அமலாக்கத்துறை வர்ற வழக்கு நல்லா புரிஞ்சுக்க. 25 லட்சத்துக்கு மேல இருந்தாலே வருவாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கு. நயினா நாகேந்திரன் விவகாரத்துல ரயில்ல பணம் பிடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் டெவலப்மெண்ட் வரைக்கும் அந்த வழக்கு உயிரோட்டம் போயிட்டு இருக்கு. நயினா நாகேந்திரன் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போனதா? கமலாலயத்துக்குள்ள அமலாக்கத்துறை போனதா? ஏன் போகல? அவன் தப்பு பண்ணா அவனும் தப்பு பண்ணா 2 பேரையும் விடுன்னு நான் சொல்லல. 2 பேரையும் விடாதீங்கிற நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ இந்த ஒற்றை பார்வை பார்த்து ஒரு பக்கத்தை கண்ணை மூடிக்கிட்டே நீங்க நடந்துக்கிறதுனாலதான் மக்கள் உங்களை ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அதுல ஆதாரங்கள் இருந்தால் கூட மக்கள் இடது கையாலும் இடது காலாலும் அதை புறந்தள்ளுவதற்கு எட்டி உதைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அமலாக்கத்துறை செய்கிற இந்த உச்சபட்ச அரசியல் தான், அவர்களை இயக்குகிற பிஜேபி தான் காரணம். அப்ப மறைமுகமா நேருவை காப்பாற்றுவதே பிஜேபி தான். இதெல்லாம் சுத்த நாடகம். நீங்க நிஜமாவே நேரு மேல நடவடிக்கை, நீங்க 4 பேர் மேல அந்த பக்கம் நடவடிக்கை இருந்தாதான் இவங்களுக்கு வெக்க வரும். இப்ப 2வது லெட்டர் வந்தனால வேற வழி இல்லாம விஎன்டிசி விசாரிக்குதுன்னு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. நடவடிக்கை எடுக்கட்டும் தான் நானும் சொல்றேன். அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கையில நேர்மை இருக்கா, வெளிப்படைத்தன்மை இருக்கா, நடுநிலைமை இருக்கான்னா 0 தான். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.